மருண்ட விழி, மடல் போலும் கண்ணிமைகள், வானின் கருமேகம், வார்த்தெடுத்த அலை கூந்தல். சிலை என்றால் அவள் உடல்தான், சித்திரங்கள் நாணிவிடும். கலைப்பெண்ணாள் சிரித்து விட்டால் காதலினால் மனம் நாடும். பெத்து போட்டுட்டு ஒரே அடியா போய் சேர்ந்துட்டா. நான் ஏதாவது சொன்னா உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு ஊர் உலகம் பேசுது. இதெல்லாம் ஊர் கண்ணுக்கு படுற. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் சின்னம்மா? எதுக்காக பேச பேசுற? ஏண்டா வெண்ட சோறு, நீ சம்பாதிக்கிறியா? வேணா வேலைக்கு வந்து குட்டிக்கிறியே, இதுல கவிதை வேற எழுதி கிழிக்கிறா. காரணாவுக்கு பிரயோஜனம்டா. உட்கார்ந்து சாப்பிடத்தான் ஆசைப்படுற. உன்னை போல பையன் தானே மது. அவன் பட்டணத்துக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்புற. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. ஒதிய மரம் பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? தினம் உன் கூட கத்துறதே என் பொழப்பா போச்சு. என்ன எரும மாட்டு ஜென்மமோ நீ. எங்கேயாவது போய் தொலைறது தானே சாணிய. என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? இந்த புல்லாங்குழல் பொன்னையாவ தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆமாங்க, இந்த மல்லிப்பட்டி மது டெய்லரை பார்க்கணும். உன் பேர் என்ன? மல்லிப்பட்டியில் உள்ளவங்க எல்லாம் பேரை மாவுல தான் ஆரம்பிக்கிறாங்க. உன் பேரு மதன், நீ பார்க்க வந்திருக்கிற பேரு மது.
அப்பா அம்மா வச்சதுங்க. அதுக்கு கிராமம் என்ன பண்ணும்? அது சரி, யார பார்க்க வந்த? ஏங்க எத்தனை தடவை சொல்றது, மல்லிப்பட்டி மது. அவன் டெய்லருங்க. வெறும் பேரை மட்டும் சொன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பா இந்த மெட்ராஸ்ல. அவன் பேரு, தெரு பேரு, வீட்டு நம்பர் எல்லாம் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். அடே, நம்ம மது. நீ அவன் ஃப்ரெண்டா? ஆமா சார். மதுவை வர்ற வழியில பார்த்த ஞாபகம். இதே தெருவுல போனா கடைசி கடை அவன் கடை தான். கடையில் தான் இருப்பான். இந்த போய் பாரு. ரொம்ப நன்றிங்க. தீபாவளி வருதுடா, மிஸ்ஸில் நான் தொடச்சி வைங்க. டேய் மது. ஏய் மச்சி. டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. லெட்டர் போட்டுருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. டேய் நான் பஸ்ல ட்ரெயின்ல வந்திருந்தா பரவாயில்லடா, லாரியில எல்லாம் வந்தேன். லாரியிலயா? ஆமாண்டா. டேய் நான் மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன், சினிமாவை நம்பி. ஆமா. லாரியில வந்தப்பே நினைச்சேன் நீ மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடுவேன். சரி, வீட்டுக்கு போய் பேசலாம். ரங்கா, லேடிஸ் யாரா வந்தா உட்கார வை, நானே வந்து அளவு எடுக்கிறேன். சரிண்ணே. வா, அது மாதிரி இதான் நம்ம கிரவுண்டு. பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்க விளையாட ஜெயிச்சிருக்கானுங்க. நம்ம ரூம் எதிர்க்க பின்னாடி டக்கரா இருக்கும். போர் அடிச்சா பாத்துக்கலாம். இந்த பார், இப்படிதான் ஓனர் வீடு. துணி காயுது பார். பாப்பா மது. வணக்கண்ணே. தம்பி யாரு? இது நம்ம ஃப்ரெண்டு. வணக்கங்க. இப்பதான் ஊர்ல இருந்து வரான். நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம். 2 பேரும் ஒன்னாவே. இப்ப ஏதாவது பண்ண போறீங்களா? சரி, என்ன விஷயம்? இப்போ இவன் என் ரூம்ல தங்க போறான். ஃப்ரெண்டு தானே, தங்கிட்டா போச்சு. ரொம்ப நல்லா பண்ணிச்சியா? அப்பா நான் தான் மாமா. வந்துரு. ரொம்ப நாள் ஆச்சு. இதாப்பா என் மகன். ஹலோ. எப்பவும் குழந்தை மாதிரிதான் இருப்பான். என்ன இந்த பார்வை பாக்கலாம்? கிராமத்துல இருந்து வந்திருக்கான் பாருங்க. அங்க இது மாதிரி ஃபிகர் எல்லாம் பார்த்தது இல்லையா, அதான் முறைச்சு பாக்குறான். போ பழகி போடும். என்ன வேலை பண்றான்னு வித்தியாசம்? நீங்க வரீங்க, கவிதை எழுதுவாங்க. சினிமாவை கவிதை எழுத வந்திருக்கிறான். சினிமாவா? சினிமாவெல்லாம் கம்பெனி நடக்கிற மாதிரிப்பா. போய் பொழைக்கிற வழியை தேடுங்கப்பா. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களே, என்னடா? சரி கண்டுக்கலாம் மாதிரி மாவா. அப்பா என்ன ராதாக்கா பார்க்க போறேன். சீக்கிரம் போயிட்டு வா. இல்ல லேட்டா தான் வருவேன். எல்லாமே விளையாட்டு தான், சீக்கிரம் வா. இந்த வீட்டுக்கு 150 ரூபா வாடகை. இதுக்கு புரோக்கர் சார்ஜ் வேற. இதாண்டா நம்ம அரண்மனை, நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த கடையில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்ன பண்ற, ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. குளிக்கணும்னா எதிர்க்க கிணறு இருக்கு, தண்ணி இருந்தா குளிச்சுக்க. என்னையா பாக்கெட்ல கையை விட்டு தொடாவுற? காசை எடுத்தாரு மறந்துருப்பிய. கொஞ்ச நாள் இந்த மாதிரி கேஸ காணவே நினைச்சேன், நீ வந்துட்ட. இல்ல சார், யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க சார். இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாதயா. உன்ன மாதிரி கேஸ் எத்தனையோ நான் பார்த்தவன். மரியாதையா வாட்ச கழட்டி வச்சுட்டு போ. ஆமா, வாங்கம்மா. என்னையா முடிக்கிற? தாகத்தை தண்ணி குடிக்கணியா? அதுக்காக சோடா குடிச்சிட்டு காசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ கெட்ட கேட்டுக்கு பிஸ்லரி சோடாவா? என்னங்க அவருக்கும் சேர்த்து எடுத்துக்கங்க. சரிம்மா. ஏன் பேமணி முடிக்கிற? அந்த அம்மா தான் காசை கொடுத்துச்ச. போயேன். உன்னை நான் சந்தித்து நீ 1000ல் ஒருவள். டேய், டைம் என்ன ஆகுது?
லேட்டா வர. ஆமா, குஷியா இருக்கே, என்ன? ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு என் கவிதைக்கு உயிர் நாடியா இருந்த என் நாயகியை நேரடியா சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சதுடா. என்னடா வளர்ற? நடந்ததை சொல். ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு கடையில சோடா குடிச்சேன். அதுக்கு காசு கொடுக்கலான்னு பாக்கெட்டை பார்த்தா, என்னடா அது பாக்கெட் இப்படி கிழிஞ்சிருக்கு? மெட்ராஸ்ல முதல் அனுபவமே ரொம்ப நல்லா இருக்குடா. சரி, அப்புறம் எப்படி சமாளிச்ச? ஒண்ணும் இல்லடா, சமயத்துல கை கொடுத்த தேவதை மாதிரின்னு முதல்ல சொன்னனே ஒரு நாயகி, அவ வந்து என் மானத்தை காப்பாத்தினான். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கதையோட இது நல்லா இருக்கு. வேற சொல்லு. தேர்ல தான் தெய்வம் வரும்னு சொல்லுவாங்க, ஆனா இது ஆட்டோல வந்து காசு கொடுத்தது. அப்போ உனக்கு ஒரு பொண்ணு காசு கொடுத்தான்னு சொல்லு. ஆமாண்டா, மறுபடியும் அந்த தேவதையை சந்திச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாதான் என் மனசு ஆறுதல் அடையும். ஆமா, பெருசா பணத்தை திருப்பி கொடுக்க போறான். மெட்ராஸ்ல இதெல்லாம் சகஜம். ஏண்டி ராதா, 2 மாசத்துக்கு முன்னாடி படிச்சு முடிச்ச, மறுபடியும் என்ன படிக்க வேண்டியிருக்கு? எனக்கு படிக்கணும்னு ஆசை, அதான் படிக்கிறேன். ஏமாரா, நான் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேலே உன்னை நான் படிக்க வைக்க முடியுமா? அதுக்கு தான்ப்பா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். ஆமா, இவ படிச்சு கிழிச்சு கலெக்டர் ஆக போற. நீ ஏண்டி இடையில பேசுற? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கல. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாழ போற பொண்ணுக்கு ஒரு நகை நட்டு வாங்கணும்னு என்ன இருக்கா? இப்ப எனக்கு நகை நட்டு ஒண்ணும் வேண்டாம். உனக்கு வேண்டாண்டி, உன்னை கட்டிக்க போறவனுக்கு வேணும் இல்ல? இது நம்ம வீடு மாதிரி. வணக்கம் வணக்கம். வாங்க 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 தம்பி. ஏன் தம்பி, அன்னைக்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டு போனீங்க, அப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லையே? பண்டிகை நேரம், வேலை அதிகம், அதான் வர முடியல. தம்பி யாரு? தம்பி என் ஃப்ரெண்டு. அப்படியா? பேரு மதன். வணக்கம் வணக்கம். இவன் விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? சார், இவன் +2 படிச்சிருக்கான் சார். நீங்க தான் சார் எப்படியாவது உனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல சார், எப்ப பாரு சினிமாலாம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கான் சார். நான் கூட அப்படி அலைஞ்சது இல்ல. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு. எதுக்கும் முயற்சி பண்ணி பாக்குறேன். என் தம்பி, சினிமா டைரக்டர் சர்மா எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வரட்டுங்களா? இருங்க, காசு சாப்பிட்டு போலாம். அட, நீங்க வேற ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து நெத்தி அடியா ஃபுல் மீல் சாப்பிட்டு போறோம். போலாமா? ஐயோ, ரொம்ப வேடிக்கையான. டேய் மது, உனக்கு உடனே ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் போல இருக்குடா. முதல்ல உனக்கு தொழில் கிடைக்கட்டும், அப்புறம் என்ன ஐட்டம் வேணாலும் வாங்கி கொடு. அது இல்லடா, பின்ன இப்போ ஒரு பொண்ணை சந்திச்சோம்ல இந்த வீட்டுல, அதே பொண்ணுதான் இன்னைக்கு சோடா கடையில பார்த்தேன். என்னது? அந்த கிழவன் பொண்டாட்டியா? இவன் ஒருத்தன், உனக்கு எந்த விஷயமும் நேட்ல புரியாதா? அந்த அம்மாவோட பொண்ணுடா. ஏய், நீ போற போக்கே சரியில்லை. அந்த பொண்ணு பேர் ராதா. அவ ஒரு டைப். நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசிட்டே இருப்பான். உன் ஆசைக்கு அளவு இல்லையாடா? டேய், அளவுக்கு மீறி என்ன மட்டும் தட்டாதடா. டேய், உண்மையாத்தான் சொல்ற. இங்கிலீஷ் நீ ஃபெயில். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காடா, நம்ம மாதிரி இல்ல. அவங்க அப்பா இருக்காரு, தங்கமான மனசு. அவருக்கு இந்த ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க அம்மாக்கு அதான் வேணும். டேய், நிலாவை பார்த்துதான் ரசிக்க முடியும், அதை பறிக்க முடியாது. டேய், நம்பிக்கை கொடுக்கறவன் தான் நண்பன். ஏன் நம்பிக்கையை கெடுத்துருவ போல இருக்க? பரவாயில்ல, நானே முயற்சி பண்ணி பாக்குறேன். பெரிய மன்மத குஞ்சு முயற்சி பண்றாங்க. ஏய், ஊருக்கு புதுசு, ஒழுங்கா நடந்துக்க. என்ன மாதிரி முடிஞ்சா கடையில வந்து காஜாயிடு. எவன் அந்த டேபிளுக்கு சப்ளையரு? எவ்வளவு நேரமா காத்துட்டு? யாரு 7ஆம் நம்பர் டேபிள்ல அருளப்பா? சாரை கவனிக்க சொல்லு. அருளப்பா, 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 அருளப்பா. அடச்சே, நீயா? ஏன்டா அனுப்புன? முதலாளி அந்த டேபிளுக்கு ஆளே இல்லைன்னு காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானங்க நின்னுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற? ராத்திரி 2வது ஆட்ட சினிமாவுக்கு போனா 3 தடவை பிலிம் வந்து போச்சு. கண்ணை மூடனா கனவுல சிலுக்கு வந்துட்டா. வரும் சிலுக்கு. அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராமா? எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா? எப்படி ஆடிப்பாரு? சாம்பார போடுங்க. சாம்பார மேல கொண்டிட்ட என்ன சத்தம்? உன்னை என்ன செய்ய மாறலாம்? எங்க போனா இந்த அருளப்போட பெரிய தொல்லலாம். சாம்பார் கொட்டி கிடக்குது. ஏண்டா குட்டிலையா? இவர் என்ன சொன்னாரு கேளுங்க. என்னையா சொன்னேன்? ஒண்ணு இல்லையா, சாம்பார போடையான்னு சொன்னேன். அதான் போட்டேன். இந்த மாசம் சம்பளம் கட்டு. ஆமா, புள்ள சம்பளம் கொடுத்தீங்க. மாசம் 30 ரூபா சம்பளம், தினசரி 1 ரூபா புடிச்சுக்கிறீங்க. இனிமே உங்க பாயிட்ல இருந்து நான் திரும்பினா தான். சரி, பக்கத்துல இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் இவனுக்கு காசு வரும், அதை வாங்கிட்டு வா. சினிமா கம்பெனி நடந்து கால் தான் மிச்சம். எங்கடா போற? ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனாமா? சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரசனாலிட்டி தேவைப்படுதோ?
எங்க பையன் மேல தப்பு இல்லைங்களே. சாம்பார ஊத்துங்கன்னு சொல்லணும், போடுங்கன்னா போட்டுட்டான். சாம்பார போடுங்க. இன்னுமா சாம்பார செஞ்சுதான் கொண்டு வரணும். காலங்காத்தால வந்து உயிரை எடுக்கிறியே. ஏய் சங்கரா, ஒன்னு தேடுதே 6 மாசம் 7 மாசம் 8 மாசமா உன்னை பாக்குறேனே 8 மாசம் 7 மாசம் 6 மாசமா உன்னை தேடுறேனே. 6 மாசம் இல்லடா, 6 வருஷம் ஆனாலும் உன்னால அவளை செட்டப் பண்ண முடியாது. சீ, ஏ குருவி, சிட்டுக்குருவி, எவ்வளோ டேய், முடியாதுன்னு சொன்னியே பாத்தியா? அம்மி அரைச்சிக்கிட்டு உச்சு உச்சுன்றா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆமா, போடுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சினிமா படம் எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க. எப்பதான் எடுக்க போறாங்களோ? சார் சார், யார பாக்கணும்? கவர்னர் பாக்கணும். ஏயா, நடத்துறது சினிமா கம்பெனி. உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, துர்கா ஹோட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமா. முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி, தொட. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் இருக்காரா? அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா? போங்க சார், நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, என் பேரை சொல்லு, உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு. உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க. நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயினை மாத்திட்டு என்ன போடுவாங்களா? உன்னை என்ன, உங்க அம்மாவையே போடுவேன். ஐயாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு. யோ, இந்த கப்சால என்கிட்ட விடாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன்னு. வேணா 2 ரூபா வாங்கிட்டு அவர் எப்ப வருவாருன்னு சொல்லு. கொடுங்க. என் சர்வீஸ்ல கேவலம் 2 ரூபா வாங்குறது. இங்க பாருங்கம்மா, அங்கப்ப சாரு அடுத்த ரோட்ல ஏதாவது பிளாட்பாரத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். ஆள் கருகருன்னு குழக்கட்ட மாதிரி இருப்பாரு, திருட்டு மொழி மொழிப்பாரு, கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு. இத பாரியா, பக்கத்து தெருவில் அவர் இல்ல, உன்னை வந்து பேசுகிறேன். ஆமா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே. இந்த சந்தனத்துல எப்படியாவது பிராக்கெட் போடணுமே. ஆறு உயிரண்ணா அங்கப்பா, நீ எங்கிருந்தாலும் வாழ்க, உன் குலம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமையே இந்த அருளப்பன் எங்க என்னப்பா என்ன வேலை செய்றீங்க? தெருவா சுத்துறையா? பிச்சை எடுக்கீங்களா? அட வேற தேடி அலையறையா? நான் ஒரு 10 ரூபா தரேன், நான் சொல்றேன் சரிங்களா? 10 ரூபாயா? செய்றேன். இந்தாங்க. அதோ பத்தியெல்லாம் பொண்ணு, நான் அதை பொண்ணு பார்த்து நிக்கிறேன். அங்கப்பா சார், டைரக்டர் 10 மணிக்கு ஏவி ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லணும். சரி, நான் இப்ப போறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, மணியா? வாழ்க்கலாத்த கடையில வச்சுட்டு வந்துட்டேன். ஐ மீன் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன செட்டப்பா? 10 அங்க பண்ண அங்க பண்ண கேக்குது. ஏவிஎம்க்கு 10 மணிக்கு டைரக்டர் உங்களை வர சொன்னாரு. சரி போ, அவருக்கு வேற வேலையே இல்ல. நான் வெயில் அலைஞ்சு மூளை கசக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சாரா? எஸ் எஸ், ஆமா. நீங்க யாரு? என் பேரு அனுப்பிரியா. டெய்லர் ராஜபாதான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. ஓ, அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தினமும் எங்க கடையில வந்து மசாலா தோசை திம்பாரு. உங்க கடையிலயா? இல்ல இல்ல, நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு. இந்த ஜாக்கெட் அவர் தைச்சதான். போங்க சார், அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சினிமாவுல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க. வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்ப. ஆஹா, நீ ஒரு 3-in-1. ஹீரோயினி, வில்லி, காமெடிச்சி, 3 கலந்த முகம். நான் உன்னை பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, என்ன பிடிச்சிருக்க? 8வது பரீட்சை எழுதும்போது காய்ச்சல் வந்துருச்சுங்க சார். ஏன் 7ஆவது சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான், நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சுட்டேன், விஷயத்துக்கு வா. ஆமா, டைலாக்லாம் நல்லா சப்பளம் பண்ண தெரியுமா?
தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை புரட்டி போட்டு பேசுவியா? பேசுவாங்க சார். Do you know ஹிந்தி? புரியலீங்களே. புரியல? அதாவது ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு சொல்றேன். இப்பதான் ஒரு ஹிந்தி பாட்ட ஷூட்டிங் பண்ணிட்டு வரேன். ஹிந்தி ஷூட்டிங்கா? நான் வேடிக்கை பாக்குறேன் சார். வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. வேடிக்கை பார்த்தா 100 ரூபாய் கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல. நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும். அப்பதான் இருவனியா முடியும். நேரமாச்சு, கம்பெனி வண்டி வரல. போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா, வெங்காயம் வெட்டுறோம்னு ஒரு படம் எடுக்கும். அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா, அப்படியா? நான் எந்த பொண்ணுகிட்டையும் இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவம் ஓகே, டைலாக் வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி. ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாறிக்கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. அம்மா. என்னம்மா? அம்மா, காலையில நான் ஒரு லெட்டர் தந்து ரிஜிஸ்டர் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? ஐயோ, வேலை செய்யறதுல மறந்துட்டேம்மா. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? MA கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது. நாளைக்கு போய் சேரலனா அப்புறம் நான் அடுத்த வருஷம் தான் படிக்க முடியும். இப்ப என்ன பண்றது? இப்ப 7:30 மணி ஆச்சு. 8 மணிக்குள்ள நான் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டேன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். இந்த ராத்திரில தனியாவா போறேன்? உங்க அப்பா வேற சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தொலைய மாட்டாரு. இரு, அந்த டைலர் தம்பி இருக்காரான்னு பாத்துட்டு வரேன். வேண்டாம், நீ போனா லேட் ஆயிடும். நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உதயம் விழிக்க குளிர் தென்றல் விடைபெற வெள்ளிக்கதிர்கள் வெளிவந்தது. இதயம் அழைக்க இதழ்கள் தவிக்க தாமரை மலர் அவள் நேரில் வருவாளோ? மது சார் இருக்காரா? நீங்கள உள்ளவங்க? பரவாயில்லைங்க. மது என்ன கடையில இருந்து வரலீங்க. அன்னைக்கு சோடா கடையில கொடுத்த பணம் இருங்க எடுத்துட்டு வரேன். அது இருக்கட்டுங்க. மது சார் இருப்பார்னு நினைச்சு உள்ள வந்தேன். அவர் இல்ல. என்ன செய்யறது இப்போ? அவன் என்னங்க என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். இல்ல, இந்த கவரை 8:30 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும். கொஞ்சம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போக முடியுமா? அதுக்கு என்னங்க கொடுங்க, கண்டிப்பா போயிட்டு. எனக்கு என்னங்க? ஓகே. வாங்க. ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஆட்டோல போயிட்டு ஆட்டோலயே வந்துட்டேன். ரசீது கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. கொடுத்த பணம் சரியா இருந்துச்சா இல்ல மேல நான் கொடுக்கணுமா? கொஞ்சம் கூட ஆயிடுச்சுங்க. ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது. நீங்க வாங்கிட்டாங்களோ இருங்க வரேன். நில்லுங்க. என் மானத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, அதை நான் மறக்க முடியுமா? வணக்கம் சார். வணக்கம், வாங்க. பரமசிவன் சார் உங்களை பார்த்து வர சொன்னாரு. அப்படியா? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நோ ஃபார்மாலிட்டிஸ், ப்ளீஸ் சிட் டவுன். என்ன விஷயமா அனுப்பினாரு? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு எழுதுவேன், நல்லாவும் பாடுவேன் சார். உங்க படத்துல ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண 2-3 மாசம் ஆகும். கதை, வசனம், பாடல் பூரா நான் தான் எழுதுறேன். டான்ஸுக்கு நிச்சயமா சான்ஸ் தரேன். ஆடி காட்டுமா சார்? திறமை இல்லாதவர்களை பரமேஸ்வரன் சார் என்கிட்ட அனுப்ப மாட்டார். எனக்கு அவர் மேல நம்பிக்கை உண்டு. இந்த ஆல்பத்தை பாருங்க சார். அப்படியா? Okay, I will do my best. Thank you, sir. Okay, வாங்க. டேய் அருளப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஒண்ணும் தெரியாமலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆளா? அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்பிரியா? என்ன அனுப்புறியான்னு அலட்ட? அது ஒண்ணு இல்லங்க, மளிகை கடைக்காரன் நம்ம ஹோட்டலுக்கு ஜாமான் அனுப்பல. அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்பிரியான்னு. ஐயோ, என்ன பொறுப்பு உணர்ச்சி. உன்ன மாதிரி 2 பயிர்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், இந்தாங்க.
டேய், மல்லிகைப்பூ கொடியில இருந்து மணக்கிறத விட கூந்தல்ல இருந்து மணக்கிறதா மயக்கம். உனக்கு எப்படி? எனக்கு மயக்கமே இல்ல. உனக்கு ரசனையே இல்ல. ஆமாண்டா, நானும் மயங்கி விழுந்துட்டா உன்னை எவன்டா தூக்கிட்டு போவான்? ரோட்ல போற தாய் குலமே, யாருக்காவது என் மேல கருணை பிறக்காதா? சேலை கட்டிய நிலவு சாலையில் போகிறதே. போதும் நாதா, அவன் மூளையை செலவு பண்ணி கவிதை எழுதுறான். ஆனா நீ பொம்பளைங்க இதை பார்த்து அது புடவை பார்த்தே கவிதை எழுதுற. டேய், கடையை திறந்து வச்சுட்டு வந்துருக்கா. நீ எதையுமே மூட மாட்டியா? மூடிடலாம். அனுப்புறியா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது? எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபம் மூளையாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க. நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70mm அகலமா இருக்கும். படத்துக்கு பேர் என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்த காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே? எனக்கு பழக்கம் இல்ல சார். தள்ளி நின்னு நடிக்க கூடாதா? டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா. நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே கார்முகில் கண்ணா, கமல கண்ணா, ராஜப்பல கண்ணா. அப்பா, காத்து கூட போக முடியாத நம் இறுக்கமான உறவில் என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே, முடியாது. செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் இந்த ஜோடி ஆடி பாடும். ஐயோ, செடிக்கு பின்னால அண்ணன் போல என் பொண்ணு கைய பிடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டியா நீ? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிக்கிட்டு வந்த போவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சே. என்னப்பா நீங்க ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவர்தான். இவர்கிட்ட ஒத்திகை பார்த்துட்டு இருந்து வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. வாங்கப்பா. என்னது அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறைவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர். உங்க டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? மொழி மாதிரியே பேசு குறும்பு வேஷத்தை சொன்ன சார். கவலைப்படாதீங்க, அனுப்பிரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வேஷம் யார் இருக்கா? பேயா? அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன். சார், உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். ஆமா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலையில நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரி ஒரு சாட்டு வருது, அதுக்கு தான். அவ்வளவுதானே, நின்னா போச்சு. போங்க, விடுங்க. அனுப்பியா? யார பார்த்து சொன்ன? நான் பழைய ஸ்டண்ட் நடிகர். பாரு போ. பாரு, டான்ஸ் வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா தலையில நிக்கிறான் பாரு. பாவங்க, எங்க அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும். டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும். பாரு, முழிக்கிற முடிய பாரு. வாயா வாயா. சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா, ஏங்க மணி என்னாச்சுங்க? 5. 5? ஐயோ, இட்லிக்கு மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டணும்? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு பெசல் ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் ஆட்டோவா? அதானே. சப்ளையர் மாதிரி கத்திட்டு போறான், சந்தேகமாவே இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அப்பா இருக்காங்களா? அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. அப்ப நான் வரேங்க. இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. சிட்டிய பத்தி உங்களுக்கு அதிகமா தெரியாது. ஒரு பொண்ண உதவிக்கு நன்றிய சொன்னா அவ உங்களை காதலிக்கிறதா அர்த்தம் இல்ல. இலக்கியத்தை பத்தி அதிகமா பேசினா இழுத்துக்கிட்டு ஓட அவ தயாரா இருக்கான்னு நீங்க நினைக்க கூடாது. தேவையே இல்லாம இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? தேவையில்லாம இல்ல. நேத்து நீங்க என்ன பார்த்து புது கவிதை சொன்னீங்க, அது என் மனசு பாதிச்சிருச்சு. அத பேசி ஆத்திக்கிறேன். ரோட்ல நான் மட்டும் தனியா இல்ல, ஞாபகம் இருக்கா? உங்க கூட டெய்லர் வந்தாரு. இதான் பொண்ணு விஷயத்துல என் வாழ்க்கையில நடந்த முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி உங்க மனசை புண்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க. நான் வரேன். ஒரு பொண்ணு உதவிக்கு நன்றிய சொன்னா அவ உங்களை காதலிக்கிறதா அர்த்தம் இல்ல. இலக்கியத்தை பத்தி அதிகமா பேசினா இழுத்துக்கிட்டு ஓட அவ தயாரா இருக்கான்னு நீங்க நினைக்க கூடாது. ராதா, அம்மாடி ராதா, கொஞ்சம் தண்ணி அரைச்சு கொடுத்துட்டு போமா.
எனக்கு தெரியுமே, நான் வெளியில போற நேரத்துல தான் எனக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவீங்க. இப்ப எங்க போற? ப்ரொஃபசர் பரிமளா வீட்டுக்கு போறேன். பாடத்துல ஒரு சந்தேகம், அத பத்தி கேட்கணும். நீ பாட்டுக்கு மேல மேல படிச்சுக்கிட்டே போன, அதுக்கு தான் மாப்பிள்ளை தட வேண்டாமா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு. சரி சரி, வெளியில போறியே, பணம் வேணுமா? அதெல்லாம் நான் காலையிலேயே அப்பா கிட்ட வாங்கிட்டேன். சரி, நான் வரேன். ஹலோ மதன். மதன், எங்க இந்த பக்கம்? வேலை விஷயமா போயிட்டு வரேங்க. அன்னைக்கு நான் சொன்னதை நீங்க எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன். அப்பவே மறந்துட்டேங்க. ஆமா, நீங்க எங்க போறீங்க? இந்த தெருவுல தான் எங்க ப்ரொஃபசர் வீடு இருக்கு. அவங்கள பக்கத்துல நான் போயிட்டு இருக்கேன். வாங்களே, 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போயிடுவோம். உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன மதன் பேசாம இருக்கீங்க? கம் ஆன். ஒரு பொண்ணுக்கு உதவி செஞ்சா அதை அவ எப்பவும் மறக்க மாட்டேன். கம். ஒரு டைப் நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல டஸ்ட் புஷன் பேசிட்டே இருப்பான். உன் ஆசைக்கு அளவில்லையாடா? மதன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. சாரி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. உட்காருங்க. யார் இவரு? இவர் எங்க தெருவுல இருக்காரு. சினிமால பாட்டு எழுதுறதுக்கும் டான்ஸ் பண்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சினிமாவிலையா? அதுல வெற்றி அடையணுங்கிறது காணல்ல மீன் பிடிக்கிற மாதிரி. பல பேர் முயற்சி பண்றாங்க, ஆனா சில பேர் தான் அதுல வெற்றி அடையறாங்க. நிரந்தரமா ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துக்கிட்டு அப்புறமா முயற்சி பண்ணுங்க. உண்மைதாங்க, வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க முயற்சி வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். என்ன ராதா, ரேங்க் ஸ்டூடெண்ட் நீ இன்னும் எம்ஏக்கு அப்ளிகேஷன் போடாம இருக்க? பண பிரச்சனை, அதான். நல்லா படிக்கிறவங்களுக்கு பணம் கட்ட முடியாத பிரச்சனை, பணம் இருக்கிறவங்களுக்கு படிக்க முடியாத பிரச்சனை, இது தீர்க்க முடியாத பிரச்சனை. இருந்தாலும் எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா வரேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்க சொல்லி கொடுக்கணும். ஷூர் ராதா, உனக்கு சொல்லி கொடுக்காம வேற யாருக்குமா நான் சொல்லி கொடுப்பேன். இந்த பாரு, அடிக்கடி என்ன வந்து பார்க்கணும். தேங்க்யூ மேடம். அப்ப நாங்க வரோம். சரி, வரேங்க. ஓகே. கால் கை அரை மிஸ்டர் 2 டேஸ்ல வேணும் சார். உங்களுக்கு பெல்ஸ் எவ்வளவு வைக்கணும்? பெஸ்ட் 40 நேரம். சுடியா தைக்க எவ்வளவு? உங்களுக்கு சுடிதார் தைக்கணும்னா 4 கர்ச்சி போதும். சார், குட் நேம் ப்ளீஸ். நீங்க வெளியே போறாங்க வந்துடுங்க. கோமண துணி எடுத்துக்கங்க. சாவுகிறாங்க. ஹலோ. ஹலோ, புக் ரிட்டர்ன் பண்ண லைப்ரரிக்கு போறீங்களா? ஆமா. ரோஜா கீழே விழுந்துருச்சு. தேங்க்யூ. மண்ணில் விழுந்த ரோஜா எடுத்து தலையில வச்சுக்கிறீங்களா? ரோஜா எனக்கு பிடிச்ச பூ. மண்ணில விழுந்தாலும் அதை விடுறதுக்கு எனக்கு மனசு வராது. ரோஜானா உங்களுக்கு ரொம்ப பிரியமா? ஆமா, தினமும் ஒரு ரோஜா பூ வச்சுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா செடி வாங்கி நட்டு தண்ணி ஊத்தி அப்பப்பா என்னால முடியாது. டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? சரிங்க.
இந்த இரு விழிகளில் எத்தனை விந்தைகள் சிந்துகள் பாடுது ஏனோ இந்த இளமையில் இத்தனை ஏக்கங்கள் மூடி கிடந்தது இந்த இரு விழிகளில் எத்தனை விந்தைகள் சிந்துகள் பாடுது ஏனோ இந்த இளமையில் இத்தனை ஏக்கங்கள் மூடி கிடந்தது மூடி கிடந்ததில் மோகம் வளர்ந்தது மோகவலையினில் மானம் துடிக்கிது மூடி கிடந்ததில் மோகம் வளர்ந்தது மோகவலையினில் மானம் துடிக்கிது பாடும் குயிலுக்கு பல்லவி தந்திட பக்கத்தில் வந்ததும் வெட்கத்தை தந்தது பாடும் குயிலுக்கு பல்லவி தந்திட பக்கத்தில் வந்ததும் வெட்கத்தை தந்தது இந்த இரு விழிகளில் எத்தனை விந்தைகள் சிந்துகள் பாடுது ஏனோ இந்த இளமையில் இத்தனை ஏக்கங்கள் மூடி கிடந்தது மையிட்டுக் கொண்டது வெண்ணிலவு மயங்கி நிற்கிறது பெண்ணிலவு மையிட்டுக் கொண்டது வெண்ணிலவு மயங்கி நிற்கிறது பெண்ணிலவு ஆகாயத்தில் மேகங்களும் அத்தானிடம் மோகங்களும் ஆகாயத்தில் மேகங்களும் அத்தானிடம் மோகங்களும் எத்தனை விந்தைகள் சிந்துகள் பாடுது இந்த இரு விழிகளில் எத்தனை விந்தைகள் சிந்துகள் பாடுது ஏனோ இந்த இளமையில் இத்தனை ஏக்கங்கள் மூடி கிடந்தது பூந்தேர் வந்தது ஊர்வலமாய் ஊட்டிக்கொண்ட மனம் தேர்வடமாய் பூந்தேர் வந்தது ஊர்வலமாய் ஊட்டிக்கொண்ட மனம் தேர்வடமாய் இன்னோரத்தில் பொன்னாரமா கண்ணோரத்தில் மின்னல்களாம் இன்னோரத்தில் பொன்னாரமா கண்ணோரத்தில் மின்னல்களாம் எத்தனை விந்தைகள் சிந்துகள் பாடுது இந்த இரு விழிகளில் எத்தனை விந்தைகள் சிந்துகள் பாடுது ஏனோ இந்த இளமையில் இத்தனை ஏக்கங்கள் மூடி கிடந்தது லா 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 லா. லா 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 லா. காலங்காத்தால பகல் கனவு கண்டு உட்காந்து இருக்கான். இவெல்லாம் நடிகை நாயே. நீ எல்லாம் நடிகனா முடியாதுடா. இப்படியே பகல் கனவு கண்டுக்கிட சாவு. தண்ணி பஞ்சத்துல இவன் தலையில வேலை தண்ணி ஊத்த வேண்டியது. இப்ப உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு, மழை கூட பெய்யலையே. எல்லாம் அந்த மழை பெய்ய மது செஞ்ச வேலை சார். ஆமா, சினிமாவில் சேரதா முயற்சி பண்றதா சொன்ன. எங்க சார், உலகமே சிபாரிசு உலகம் ஆயிடுச்சு. அதுலயும் சினிமால போய் சிபாரிசு இல்லாம சான்ஸ் கிடைக்குமா? அது சரி, இப்ப இருக்கிற சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நேத்து ராத்திரி அம்மா, தூக்கம் போச்சடி அம்மா, இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆட தெரியுமா? என்ன சார் அப்படி கேட்டீங்க? டூயட், பேத்தாஸ், டப்பாங்குத்து எல்லாம் எனக்கு அத்துப்படி சார். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நானே பாட்டு எடுத்து டான்ஸ் ஆடுவேன் சார். சார் உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர், ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க சார். ஆனா நீ வேற, சினிமாவில் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. எனக்கு நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. அவர்கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லு, உனக்கு ஏதாவது வழி பண்ணுவாரு. சார் தயவு செய்து இப்ப அந்த அட்ரஸ் கொடுங்க சார். தரேன்.
தத்தி தகனக ஜம் தரி கிட்ட தக ஜன ஜன குந்தரி தகுந்தரி கிட்ட தக தக தகனக ஜம் தரி கிட்ட தக ஜன ஜன குந்தரி தகுந்தரி கிட்ட தக தகனக ஜம் தக வரதும் ஒரு தெய்வீக கலை. இத போய் தப்பு தப்பா ஆடலாமா? தகதி தத்த ஜம் தத்த நம் தத்த ரம் தத்த. யார் நீங்க? நடனத்தை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைப்போம். ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஓஹோ, அப்படியா? எங்க பரதத்துல ஒரு மூமெண்ட் பண்ணுங்க. தத்த ஜம் தத்த நம் தத்த ரம் தத்த தி கிடதர்கடதம் 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 தா தி தா கிடதர்கடதம் தா தி தா கிடதர்கடதம் தா அதே தா கிடதர்கடதம் தாம் தித்தாம் தை தத்தை தாம் அதித்தா. வெரி குட் வெரி குட், நல்லா ஆடுறீங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். என்ன ஆமாசாமி சார் அனுப்புனாரு. அப்படியா? வாங்க உட்காருங்க. ஆமாசாமி நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. தம்பி என்ன விஷயமா வந்தீங்க? சினிமாவில் டான்ஸ் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விஷயமா உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. அதான் வந்து பார்த்தேன். ஆமா தம்பி, எந்த டான்ஸ் ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க? நான் எந்த டான்ஸ் ஸ்கூல்லையும் படிக்கல மாஸ்டர். சின்ன வயசுல இருந்தே சினிமா தான் உயிர். ஒரு சினிமா கூட விடாம பார்ப்பேன். அதுல வர்ற நடனங்கள்லாம் பார்த்து இயற்கையாவே எனக்கு டான்ஸ் வந்துருச்சு. அப்படியா? ஆச்சரியமா இருக்க. நம்ம டான்ஸ் குரூப்பை சினிமாவில் அறிமுகப்படுத்தினது இவங்க தான். இவங்க டைரக்டர் ஜெயதேவோட சிஸ்டர். எதுக்கு இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. இவங்கள போல திறமையான டான்சர் நம்ம குரூப்ல இருக்கிறது நமக்கும் பெருமைதான். ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல உங்க திறமையை காட்டுங்க, அப்புறமா படத்துல நடிக்கிறதுக்கு அண்ணன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அடுத்த மாசம் ஏவிஎம்ல நம்ம குரூப் ஒரு படத்துல ஆடணும். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீங்க வந்துடுங்க. ரொம்ப நன்றி சார். பட்டுமா? வாங்க வரேன். ஆரோக்கிய வாழ்வினையே காப்பது லைக் பாய் எவிடமே ஆரோக்கியம் அவிடமே. மாமா மாமா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, சட்டியில சோறு இருக்காது, வெறும் சட்டி தான் இருக்கும். டேய், இவ லூசு, நீ டைட், ஆக மொத்தம் ஜோடி வெயிட். அதனால நம்ம ரெண்டு பேரும் லைஃப் அவுட். போ மாமா, நீ கவலைப்படாத, சமையல் நான் செஞ்சு தரேன். நீயா? ஆம்பளைங்க நல்லா இருந்தா பிடிக்காது. உங்க அப்பன் கிட்ட ஏடா கூடமா ஏதாவது சொல்லி என்ன ஊரை விட்டு அனுப்பிச்சலான்னு பாக்குறியா? மாமா, நீ யாருக்கிட்ட அடி வாங்கினாலும் நான் அழுவேன். என்கிட்ட அன்பா பேசல, அப்பவும் நான் அழுவேன். நீ பெரிய லைலா, நான் மஜ்னு. என்ன கல்லர்ல வச்சோட கண்ணீர் அப்படியே ஒழுகிடும். எங்க அழு பாக்கலாம்? ஐயா ஆஞ்சனையா, உண்மையான இந்த பக்தனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது யாருன்னு கேப்பியே? யாரும் இல்ல, இந்த அன்னக்கிளிதான். டேய், அன்னக்கிளி கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினா குறைஞ்சா போயிடுவேன். ஆமா, எதுக்கு இந்த வேப்பில? ராதா அக்காக்கு அம்மா போட்டிருக்கு. அம்மா வந்திருக்கா? 3 நாளா அவங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா வாத்தா, அவனுக்கு வாத்த மாதிரி ஊரையே நீருடலாச்சே. காவிய காதல் சும்மா இருக்குமா? அதான் போயிட்டான். சரி சரி, நீங்க இருந்து என் பழப்ப கிடைக்காத, நீ கிளம்பு. இங்க பாருங்க, என்ன கண்ணா பின்னா பேசுறீங்க, உங்களை நானே கட்டிக்குவேன். ஐயா ஆஞ்சனையா, உன் திருவடி ஆடலுக்கு எல்லையே இல்லையா? என்ன வேண்டிக்கிற? ராதா, அம்மாடி கொஞ்சம் குடிமா. தண்ணீரால் தான் வருகிறது. மாமா, மதன் மாமா. மதனிய மாமா ஆக்கியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? கையில என்ன? கடை உண்ட. கல்ல உண்ட தின்ற வயசா அது? ஏன் திங்க கூடாதா? பொதுவாவே பொம்பளைங்க அதிகமா சாப்பிடக்கூடாது. எனக்கு ஒண்ணு கொடுத்துறேன். ஐயோ, 4-5 சாப்பிட்டுட்டேனே. அப்ப ராத்திரி டிஃபன் சாப்பிடாத, எல்லாத்தையும் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு. சரி, கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப இந்த கல்ல உண்டிய சாப்பிடு. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? நேத்து அந்த மாரியம்மன் கோயில்ல கழிவு சொந்த கேட்டு விரதம் இருக்கியா? உடம்பு வீக்கா போதுரா, அப்புறம் நான் தான் கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். என்னமாமா சொல்றீங்க? உங்க அக்கா ராதாவுக்கு அதுக்கு அம்மா குறையணும்னா 3 வேளை விரதம் இருந்து அம்மன் கோயில்ல சூடம் ஏத்தனா அம்மா குறையணும் ஒரு கிளவி இவங்கிட்ட சொல்லி இருக்கு. அதை கேட்டுக்கிட்டு 3 நாளா விரதம் இருக்கா. ஐயோ, அப்புறம் மதன் மாமா, நீங்க இங்க இருக்கீங்க, ராதா அக்கா அங்க இருக்காங்க. எப்படி அம்மா இறங்கும்? நீங்க அங்க போனாதான் ராதா அக்கா உடம்புல இருக்கிற அம்மா உங்க மேல இறங்கும். உங்களுக்கு இது கூட தெரியல. மதன் மாமா, மண்டு மாமா என்ன ஏற்றுமதி இறக்குமதியா பண்றான்? உண்டை கொடுக்காம போயிட்டா. சார் இருக்காரா?
அடடே தம்பியா, உங்களுக்கு தான் ஆள் அனுப்பலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ராதாவுக்கு அம்மா இறங்கி இன்னைக்குதான் தலைக்கு தண்ணி ஊத்திருக்கேன். அவளுக்கு இன்னைக்கு பரீட்சை வேற எழுதணுமா, ரொம்ப வீக்கா இருக்கா. கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வரீங்களா? சரிங்க, நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன். சரி. அம்மா தான் சொல்லிருக்காங்களே எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு. வாங்க போலாம். ஆமா, நீங்க எப்படி வீட்டை கண்டுபிடிச்சீங்க? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு பிரபல ஆர்டிஸ்ட், உங்க அண்ணன் ஒரு சிறந்த டைரக்டர். அப்படி இருக்கும்போது உங்க வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குமா? அன்னைக்கு டான்ஸ் ஸ்கூல்ல சந்திச்ச மாஸ்டர் பார்த்தேன். அவர் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னார். நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சினிமால ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேங்க. இது என்ன பெரிய விஷயம்? அண்ணன் ஊர்ல இல்ல, வந்ததை ஏற்பாடு பண்றேன். சரிங்க. ஏன் மதன், டான்ஸ்ல செக்ஸ் அதிகமா இருந்தா ஜனங்க விரும்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சமீபத்துல நான் நடிச்ச படத்துல என் டான்ஸ் பார்த்துட்டு ஒரு ரசிகர் எழுதியிருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும். ஏன் செக்ஸ்னா உங்களுக்கு பிடிக்காதா? என்னங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன். என்ன மனுஷன், கொஞ்சம் கூட ரசனையே இல்ல. ராதாக்கா, ராதாக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? சொல்ல மறந்துட்டேனே. என்ன? டெய்லர் மாமா வீட்டுல இருக்கிற மதன் மாமா இருக்காருல்ல, பாவங்கா அவரு. என்ன திடீர்னு அவர் மேல உனக்கு இறக்கம் வந்துருச்சு? நீ அம்மா வந்து படுத்திருந்தப்போ உன் உடம்பு குணம் ஆகணும்னு மதன் மாமா விரதம் இருந்தாரு. ஏன் உடம்பு சரியில்லாம படுத்திருந்ததுக்கு அவரையே சாப்பிடாம இருக்கணும்? அது என்னமோ எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும். சரி சரி, விளையான்னு பேசாம வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க என்ன ஞாபகம் இல்லைங்களா? பார்த்த முகமா இருக்கு, பேர் ஞாபகம் வரலையே. என் பேர் மதன். அன்னைக்கு ராதாவோட வந்தேன். சரி சரி, இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. என்ன விஷயம்? நான் நிறைய இங்கிலீஷ் படிக்கணும், நல்லா பேசணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏன் தமிழ் படத்துல நடிக்க பிடிக்கலையா? இல்லைங்க, அது வந்துங்க. சும்மா பிராங்கா சொல்லுங்க. உங்க ஸ்டூடெண்ட் ராதாவை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். அவங்க இங்கிலீஷ் படிப்பையும் அவங்க அறிவையும் நினைச்சா எனக்கு அவங்க கூட பேசும்போது எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. அதனாலதான் ஒரு பொண்ணு கிட்ட இங்கிலீஷ்ல நல்லா பேசினா தான் அவ விரும்புவாங்கிறது மடத்தனம். இருந்தாலும் உங்க ஆசையை கெடுக்க நான் விரும்பல. என்னால முடிஞ்ச அளவு உதவி செய்றேன், நீங்களும் ஒத்துழைக்கணும். நான் ஒரு சில புத்தகங்களை எழுதி தரேன். இத வாங்கி படிங்க. இதுல ஏதாவது டவுட் வந்தா என்கிட்ட கேளுங்க, நான் பூச்சி செய்றேன். தேங்க்ஸ். வாங்க. இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன். அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலே கண்ணா இருக்கீங்க சார். மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பார்த்தேன். இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நான் ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதன்னு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல.
இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. ஓஹோ. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சர்வரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன். இட்லி வடை பொங்கல் பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே. நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா. சுடியவே ஆசைந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கிறவங்க எப்படி? இப்படிதான். விடுங்க. இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரியான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. ஒரு ஆட்ட ஒண்ணு. போயிட்டு வாங்க. ஒரு செம்மறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில என்ன இவ்வளவு புத்தகம்? டேய், பார்த்து செலவு பண்றா. வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ சுமார. ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு 4-5 இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, +2 3 வாட்டி எழுதியும் தேர முடியல. டேய், எந்த தொழில செஞ்சாலும் திருந்த செய்யணும்டா. முயற்சி திருவனை ஆக்குண்டா. அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு, வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா, அதுவும் சரிதான்டா. இங்கிலீஷ்லாம் நமக்கு ஒத்து வராது. இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவோம். உனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஹிந்தி வரும். இங்கிலீஷ் வரும்.
அடிபட்டிருக்கு? பரவாயில்லைங்க, அதெல்லாம் பார்த்த முடியுமா? நீங்க வீட்டுக்கு போங்க. அன்னக்கிளி, அன்னக்கிளி, ஐயோ அண்ணா, அன்னக்கிளி. என்ன மாமா? அன்னக்கிளி, கொஞ்சம் தவிடு இருக்கா? ஏன் மாமா தவிடு திம்பியா? தரம் நீ தவிடு துண்ணதா காஷ்மீர் எருமாடு மாதிரி இருக்க. காஷ்மீர் எருமையா? ஆமா, காஷ்மீர்ல எருமாடுல உன்ன மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ஏன் இப்ப நல்லா இல்லையா? அன்னக்கிளி யாரு கூட பேசிட்டு இருக்க? நம்ம மது இல்ல, அதான்ப்பா இந்த அரலூசு மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். தம்பி என்ன கேக்குறாரு? ஐயா கொஞ்சம் தவிடு வேணும். என்ன மாட்டு தீவனம் கொடுனா? தவிடு கேக்குறதுக்கு ஒத்தடம் கொடுக்க. அதான பார்த்தேன். தம்பி கொஞ்சம் தவிடு எடுத்து கொடுமா. புண்ணாக்கும் சேர்த்து தரேன், அப்போ அது கொஞ்சம் குண்டாகட்டும். அட எடுத்து கொடுமா. கிழவன் நேரம் பாத்ரூம் போறான். டார்லிங், நான் அரலூசா? ஆமா. அடச்சி எடுத்துங்களா? ஐயா என்ன ரொம்ப சொல்ற? மூஞ்ச பாரு. இதுக்கு தான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறது. நீ அலட்சியமா இருந்திருப்ப. நல்ல வேளை அந்த தம்பி அங்க வந்ததுனால நீ தப்பிச்ச. ஏமா அந்த தம்பிக்கு நல்ல அடியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னடி தெரியும்? அடி வாங்கினவனுக்கு எல்லாம் தெரியும். மசாஜ் கிளப்பா. உனக்கு ஒத்து பாடியே உனக்கு ஒத்தடம் வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். அன்னைக்கு அவ்வளவு பேர் அடிச்சிட்டு வந்த, அவ பின்னாடி போகும்போது எனக்கு தெரியும். பின்னிட்டானுங்க. என்ன ரணம்? அவன் காதலுக்காக என்னென்னமோ பண்றான். ஆஃப்டர் ஆல் இந்த சின்ன அடியை கூட தாங்கலன்னா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லடா. பெரிய மறுச்சரித்திரா லவ். அம்பிகாவதி அமராவதி பொழப்ப பாருங்கடா. டேய் சாப்பாட்டுக்கு என்னடா வழி? சாப்பாட்டுக்கு என்ன வழியா? எழுந்து உக்காந்துக்கிட்டு ராதா ராதான்னு கத்து. அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல நல்லா வந்து ஊட்டுவா. ஊட்டுவாடா. ஊட்டுவாள? ஏய், எதிர்க்க மீச இருக்கான். மீச மீசன் வந்து கூப்பிடு. பன்னோ டீயோ ஏதாவது வாங்கி கொடுப்பான். டேய் வயிற்று பசி தாங்க முடியலடா. வயிற்று பசிக்கே நம்ம தெருவுல பாட்டு பாடி பிச்சை எடு ஏதாவது போடுவானுங்க. போ. ஹாய் மதன். ஹலோ. ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன டைரக்டர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களே? டைரக்டர் கிளம்பி போயிட்டாரு. நீங்க என் கூட வீட்டுக்கு வாங்க, அண்ணன் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள், ஆரம்பம் நல்லா இருக்குமே. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வாங்க மதன், பேசிட்டே போலாம். கம் ஆன். கமான் மதன். என்ன ராஜு, அண்ணன் வீட்ல இல்லையா? அண்ணன் இல்லைங்கம்மா, இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, நீ போய் காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. வாங்க உட்காருங்க மதன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. மதன் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களே. வாங்க மதன், பரவாயில்ல. இந்த ஊருக்கு கொஞ்சம் கழிச்சு விடுங்க. சாரி மதன், நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஆமா, நான் நடிச்ச படம் எதுவும் நீங்க பாக்கல? இந்த ஆல்பத்தையாவது பாருங்க. அண்ணா ஸ்டார் போல இருக்கு. என்னம்மா கீதா, யார் இவரு? அண்ணா, இவர்தான் மிஸ்டர் மதன். நான் அடிக்கடி சொல்வேனே. நைஸ் மீட் யூ. ஹலோ சார், ப்ளீஸ் சிட் டவுன். நீ உட்காருமா. இவர் டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கே, வெரி ஃபேண்டாஸ்டிக். பரதநாட்டியத்துல லேடி டான்சர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆடுவாரு. மதன், பரதத்துல ஏதாவது ஒரு பீஸ் பண்ணி காட்டுங்களேன். ஏமா,
நீயே சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு நான் டெஸ்ட் வைக்கணுமா என்ன? அதெல்லாம் வேண்டாம். நீ சொன்ன ரொம்ப கரெக்டா இருக்கும். இல்லம்மா, வந்தவங்களை உட்கார வச்சுட்டு நீயே உட்கார்ந்துருந்தா இப்படி. போய் பிரமாதமா 3 காஃபி கொண்டா உனக்கு சேர்த்து. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதன். மிஸ்டர் மதன், சினிமாவில் சான்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. நானும் இந்த தொழில எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரையில கீதாவும் சினிமாவும் என்னோட 2 கண்கள் மாதிரி. கீதாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது நீங்க செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். என் தங்கச்சியை பத்தி பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஃபேக்ட். அதுல சந்தேகமே இல்ல சார். உங்க தங்கச்சி மூலமா தான் எனக்கு டான்ஸ் குரூப்ல இடம் கிடைச்சது. டான்ஸரா இருந்தா மட்டும் போராது, நீங்க பெரிய ஹீரோ ஆகணும். மிஸ்டர் மதன், கலைஞர்னாலே அவருடைய முயற்சிகள்ல சோதனைகள் அதிகமா இருக்கும். விடாம முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ சார். அண்ணா, அதிகமா அட்வைஸ் பண்ணாதீங்க, அப்புறம் அவர் இந்த பக்கமே வரமாட்டாரு. ஏன் சார், நான் உங்களை ரொம்ப அறுத்துட்டணும்? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. காபி சாப்பிடு. கீதா, இவரோட வளர்ச்சிக்கு என்னாலான உதவிகளை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன சார் பாக்குறீங்க? என் தங்கச்சியை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு வைங்க, என்ன தூங்க விட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கு. நானும் கிளம்புறேன் சார். அண்ணா, நான் அவரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ எஸ், தேங்க்யூ. ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம். பையனுக்கு அந்தஸ்து தான் கொஞ்சம் கம்மி, அதை நாம உருவாக்கிட்டா போச்சு. தேங்க்யூ. வாடா, அழகான பொண்ணு கூட கார்ல வந்து இறங்குறேன். கூடிய சீக்கிரம் சினிமால பெரிய ஆள் ஆடுவேன். டேய், தப்பா நினைக்காதடா. ஃபேமஸ் டான்சர் அவ. நம்ம டைரக்டர் ஜெயதேவ் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி. என்னடா கதை விடுற? ஒரு வயசு பொண்ணு நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போகுதுன்னா இதுல என்னமோ இருக்குடா. பிடிச்சாலும் புளியங்கும்பா தான் பிடிச்சேன். டேய், மறுபடியும் சொல்றேன், அவளை பத்தி தப்பா நினைக்காத. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. ராதாங்கிற ஒரு தேவதையை தவிர என் மனசுல வேற யாருக்குமே இடம் கிடையாதுடா. போடா, பழக்க தெரியாதவன. காதலாவது கத்திரிக்கையாவது. உனக்கு பணம், புகழ், அந்தஸ்து, காரு, பங்களா இதெல்லாம் வேணும்னா அவன் உனக்கு கிடைக்கணும். உண்மையான அன்பு பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இந்த உலகத்துல உண்மையான அன்பு அது முதல்ல உடல் மேல ஆசை வருது, அப்புறம் தாண்டா உள்ளத்துல அன்பு வருது. ஏன்டா கற்பனையே வாழ்ந்துட்டு இருக்க? டேய், அதிர்ஷ்டம் தானா வந்து கதவு தட்டும் போது துறக்காதவ அறிவாளி இல்ல, முட்டாள். உன்னுடைய பாதி வாழ்க்கையை தையல் மிஷின்லயே கழிச்சுட்டேன். துணி, பணம் இது கூடவே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். உனக்கு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாதுடா. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. அனுப்பிரியா, அனுப்பிரியா. வாங்க சார். இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட என்ன பேச வேண்டாம். ஏன், என்னாச்சு? ஏன் கோமா இருக்கீங்க? என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு. ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா? தின்னு பாருங்க. மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவின் கண்ணு, ஆழமயக்குது, அதுல மூளை கலங்குது. ஐயோ, மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஓ, என் பொண்ணை கண்டுபிடிக்கிறா? உன் பொண்ணு சான்ஸ் வேணுமா இல்லையா? ஆமா. உனக்கு சான்ஸ் வேணுமா இல்லையா? ஆமா. அதனாலதான் பாட்டுக்கு ஒட்டி வந்துகிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? அப்ப நல்லா அப்படி. பிறந்த நாள் போதுமா, புருஷன் வர வேணாமா, பொருத்தமான முத்தம் எப்ப கொடுக்க போறேன்டா. இருப்பா சார், ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. அவ குழந்தை மாதிரி. குழந்தை குழந்தை விரல கொடுத்த படிப்பா, அவ விவரம் புரிஞ்சு சிரிப்பா. மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவின் கண்ணு, ஆழமயக்குது, அதுல மூளை கலங்குது.
அந்த மேனி மறையல மனசுக்குள்ள எங்குது அவ மாறா போல தொங்குது. சூழமேட்டு சுந்தரி என சுத்தி கொண்ட பூங்கொடி மணியாரன் ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழ மீன் கண்ணு ஆழ மயக்குது அதுல மூளை கலங்குது. மணியாரன் ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது. பாய். ஹாய் மதன். என்ன நீங்க என் கூட ஃப்ரீயா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களோட நிறைய பேசணும்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. டைம் ஆகுது, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மிஸ்டர் மதன், நீங்க கதை கவிதை எல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. கீதா, உங்களை ஒரு வழிகாட்டியா தான் நினைக்க முடியுதே தவிர வேறு விதமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இந்த கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க நடைமுறையை பத்தி நினைச்சு பாக்குறதே இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், வாங்க கொஞ்ச நேரம் பீச்ல போய் பேசிட்டு வரலாம். கீதா, நாம 2 பேரும் சேர்ந்து போனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்? ஒரே தொழில் செய்யறோம், அதுவும் ஸ்டுடியோக்குள்ள. இதுல மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறதா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை இல்லைங்க, நிஜம்தான். சாரி மதன், உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வரேன். கீதா, இப்பதான் வந்தியா? ஷூட்டிங் முடிச்சதா? சாப்பிட்டியா? என்னம்மா, என்ன இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? கீதா, கீதா, என்ன ஆச்சு? ஏன் அழற? ஷூட்டிங்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா. பின்னே அழுதுட்டு இருக்க. மாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? அவர் ஒன்னும் சொல்லல. மதன் தான். யாரு? மதனா? ஏதாவது மரியாதை குறைவா சொன்னானா? இல்லைண்ணா, போர் அடிக்குதுன்னு பேச்சு கூப்பிட்டேன், அதுக்கு அவர் வரல. இதுக்காகவா? இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? பைத்தியம். இல்லண்ணா, எனக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன, அவனு கோபுரத்தில் இருக்கிற புறாவா மாத்திடுற. அதுக்குள்ள திறமை அவன்கிட்ட இருக்குமா? உண்மையாத்தான் சொல்றீங்களா? ஆமாமா, நான் எடுக்க போற அடுத்த படம் ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட். அதுல அவன் தான் ஹீரோ. அண்ணா, இந்த பாருமா, நீ விரும்புற பொருள் இந்த சிந்துபாத்து கதையில வர மாதிரி 7 கடல் 7 மலையை தாண்டி இருந்தாலும் சரி, அதை எப்பாடுபட்டாவது கொண்டு கையில கொடுத்துருவேன். ஆனா அதுக்காக நீ அண்ணனை வந்து அனுமா இருக்கிற மாதிரிலாம் நினைச்சிடக்கூடாது. நீ எப்பவுமே கண்கலங்காம இருக்கணுமா? சரி சரி. ஏண்டி, கல்யாண பேச்சு எடுத்தாலே வேப்பங்காயாட்ட கசுக்குதே. உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஆரம்பிச்சு விட்டியா? அவ படிச்சவா, எல்லாம் அவளுக்கு தெரியும். சாப்பிடுற நேரத்துல ஏண்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? ஆமா, படிச்சவன் பொண்ண குத்துக்கலாட்ட உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள தானா வந்து குதிப்பானா? பாத்தியாடி, உங்ககிட்ட எத்தனை தடவை தலைபாட அடிச்சுக்கிட்டேன். சாப்பிடுற நேரத்துல கல்யாண பேச்ச பேசாதேன்னு. ஆமா, முடுக்குன்னா திடுக்குன்னு கோவம் வருது. இப்படியே சாப்பிடாம இருந்தா ஒரு நாளைக்கு தலை சுத்துதும்பா, ஒரு நாளைக்கு வாந்தி வருதும்பா. எல்லாம் என் தலை எழுத்து. வணக்கம் சார். ஹலோ, ஓகேமா இருக்கீங்களா? வர சொல்லி இருந்தீங்களா? ஆமா மதன், உங்களுக்கு அவசர வேலை ஒண்ணு இல்லையா? இல்ல சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. மதன், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கீதா உங்களை பீச்சுக்கு கூப்பிட்டதுக்கு நீங்க போக மறுத்துட்டீங்களாமே? ஆனா ஒண்ணு இல்ல, அதை என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா அவ்வளவுதான். அவங்களை அவமதிக்கிற மாதிரி நான் நடந்துக்கல சார். சே, நான் அப்படி சொல்ல மதன். நீங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப், அது எனக்கு தெரியும். ஆனா அது அவளுக்கு புரியலையே. நான் அப்படி சொன்னதுல அவங்க மனசு பாதிச்சிருந்தா அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட். மதன், என் சிஸ்டருக்காக சில விஷயங்களை வெளிப்படையாவே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லுங்க சார். என் மனசு வருத்தப்படுற மாதிரி
எந்த விஷயம் சொன்னாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மதர், நான் வாழ்றதே என் தங்கை கீதாவுக்காக தான். அவ கண்கலங்கிறான், அதை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு நான் வாழாம இருக்கனே, எதுக்காக? அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்கா? அதான் எனக்கு தெரியும் சார். எஸ், அவ உன்னை நேசிக்கிறா, மனப்பூர்வமா நேசிக்கிறா. அதனால அவளை கல்யாணம் செஞ்சுக்க. யோசிக்காத. அதுக்கு கைமாறா ஒரே படத்துல உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கி காட்டுறேன். அதுக்கப்புறம் பணம், வசதி, காரு, பங்களா எல்லாம் தானா வரும். என் சிஸ்டரை ஏத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. சார், நான் வந்து சாரி மதன், நல்ல யோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த ஒரே நிமிஷத்துல சொல்லுங்கன்னு சொன்னது தப்புதான். நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஒன் டைம். நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஓகே? மிஸ்டர் பரமசிவம் இருக்காரா? அப்பா வெளியே போயிருக்காரு. அம்மா, என்னம்மா? யாரோ வந்திருக்காங்க பாரு. இதோ வரமா. அடடே, வாங்க தம்பி. வணக்கங்க. அம்மா வரலையா? அம்மா நாளைக்கு வராங்க. நான் டியூட்டில ஜாயின் பண்ணணும், அதனால தான் இன்னைக்கு வந்தேன். ராதா, மாடி வீட்டு சாவி எடுத்துட்டு வாமா. இந்த தேங்க்யூ. ஏங்க, பாத்ரூம்ல தண்ணி வரல. அம்மா, குழாயில தண்ணி வரல. மாடியில வந்திருக்காரே புதுசா ஒருத்தரு, அவருக்கு குளிக்க தண்ணி வேணுமா? ஏண்டி, நான் தான் உள்ள சமையல் தரையா இருக்கேன்ல, நீ தான் கிணத்துல ஒரு பக்கெட் இறச்சி கொடுத்தா என்னடி? ஹோட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் திங்க கூடாது, உதப்பேன். நான் சொல்றதுதான் திங்க. அங்க போய் உட்காருங்கப்பா, சும்மா தோணத்தனான்ட்டு. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? சப்பளம் பண்ணா மாட்டிக்கிறவனே. அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா, இந்த டேபிள் சப்ளை இல்லையா? இல்ல சப்ளையரே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்கான் பத்தியா? ஐ, நல்ல குண்டு முத்திரிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல்ல சாப்பிடறான். சும்மா இரு. வாங்கப்பா. ஐயோ, வருவாங்க, இரு. டேய் அல்லப்பா, அந்த டேபிள கவனி. என்ன சாப்பிடுறீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா, தம்பி என்னமா, அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன். எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யுது, என் தலையெழுத்து இப்படி. ஏங்க, உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு, என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், 4 பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்ன உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க.
ஏன்னா அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். 2 காபி கொண்டா. பார்த்தா அவன மாதிரியே தெரியுதுல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். என்னமோமா இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்க போறான்பா. ஒண்ணு இல்லைங்க, பூனை. லட்சுமி, லட்சுமி, அக்கா அக்கா, அப்பா. லட்சுமி. இத வந்துட்டேங்க. என்னங்க இது? இதோ வரேன்னு சொல்லிட்டு போய் இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் அப்புறம், இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்படி உட்காரு. அதாவது நான் வெளியில போயிட்டு வரும்போது வழியில என் நண்பனை சந்திச்சேன். அவன் ஒரு இனிப்பான செய்தியை சொன்னான். அவன் மகனுக்கு நம்ம ராதாவை பொண்ணு பார்க்க வர்றானா. அந்த பையன் பிகாம் படிச்சிருக்கிறானா, எல்ஐசியில வேலை செய்யறானா. இத கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது, உங்க மகதான் மேல படிக்கிறேன்னு துடிச்சுக்கிட்டே இருக்காளே, நீங்களும் அவளை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. சரி. ஏமா ராதா, நானும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கேட்டேன், இப்ப அதுக்கு என்ன? இல்லம்மா, நீ உன் அபிப்பிராயத்தை சொன்னாத்தானே நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியும். எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஏமா, உன் மனசுல வேற யாரையாவது? போங்கப்பா, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. மா ராதா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. லட்சுமி, சாப்பாடு போடு. ராதா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன் வெளிச்சாட்டை அடிகளின் மீது வீசப்படாமல் போனால் என் மனக்குதிரை மண்டியிட்டுக் கொள்கிறது. மாமோய், மாமா. என்ன நக்கலி இவ்வளவு அவசரமா வர? என்ன விஷயம்? ராதா அக்கா கிட்ட சித்தப்பா கல்யாண விஷயமா சம்மதம் கேட்டுட்டு இருந்தாரு. அது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நானும் ராதா அக்காவும் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கு ராதா என்ன சொன்னா? இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உடனே சித்தப்பா, உன் மனசுல வேற யாராவது நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அக்கா, போங்கப்பா, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. பனஞ்சாறு வர காணோமே, மறக்காம கன்னத்தில தர காணோமே. மறக்காணம் பனஞ்சாறு வர காணோமே, மறக்காம கன்னத்தில தர காணோமே. பனையேறும் முனுசாமி பெத்தமவளே, நீ 16 நிறையாத பருவம் கொண்டவளே. பனையேறும் முனுசாமி பெத்தமவளே, நீ 16 நிறையாத பருவம் கொண்டவளே. அலங்காரம் மணப்பந்தல் அமைச்சிடுவேனே, ஒன்னு அலுங்காம குலுங்காம அணைச்சு கொள்வேனே. மறக்காணம் பனஞ்சாறு வர காணுமே, மறக்காம கன்னத்தில தர காணுமே.
ஓடக்கர வாட காத்து அடிக்குது, அந்த ஜாடையில என் மனசு துடிக்குது. ஓடக்கர வாட காத்து அடிக்குது, அந்த ஜாடையில என் மனசு துடிக்குது. ஆடைக்குள்ள செம்மேனி நடிக்குது, அத பார்த்து பார்த்து காதல் பாடம் படிக்குது. மரக்காணம் பனஞ்சாறு பரக்காணுமே, மறக்காம கன்னத்தில தரக்காணுமே. குஞ்சு நண்டு கும்மாளமாங்கரையிலே, இந்த குமரி பொண்ணு மனசு எனக்கு புரியலே. குஞ்சு நண்டு கும்மாளமாங்கரையிலே, இந்த குமரி பொண்ணு மனசு எனக்கு புரியலே. பஞ்சுமத்த காத்திருக்கும் அறையிலே, பஞ்சுமத்த காத்திருக்கும் அறையிலே, நாம கொஞ்சிடுவோம் தாக என்னும் குறையிலே. மரக்காணம் பனஞ்சாறு பரக்காணுமே, மறக்காம கன்னத்திலே தரக்காணுமே. மரக்காணம் பனஞ்சாறு பரக்காணுமே, மறக்காம கன்னத்திலே தரக்காணுமே. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மவுசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறான். வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா? சத்தியமா நான் தான். ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யற அருளப்பன் உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார், அண்ணன் தம்பின்னு உளராதீங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன்னு சொன்னாரே, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ்பக்கத்துல இருந்து வரீங்களா சார்? அருளப்பன் தான் அங்கப்பனா, அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார், உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன். நானா? என்ன சார் மாத்தி சொல்றீங்களே? சார் சார், நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன். தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். ஏற்கனவே நான் ஒரு மென்டல், இது வேற இன்னொரு மென்டலா? நிறைய கட்டுங்க சார். டான்ஸா? அப்போ சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க? போன பாக்கலையா? பார்த்துதான் வந்தேன். அதான் விடுமுறை போல வந்த நேரத்துல கவனிக்கல. அப்படி என்னையா வேகம்? இங்க அங்கப்பன் அருளப்பன் ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா? அவன் போயிட்டான். 2 வார லீவுல போயிருக்காயா? 2 வார லீவுல போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டான். ஐயோ, அப்படி சொல்லப்படாது. அவன் ஒரு பெரிய சத்திய வந்த வாய திறந்துட்டான்னா என்னது பொய்யே சொல்ல மாட்டான். 10 பேரை சமாளிப்பான். சண்டையில இல்ல, சப்பளையில. அவனை கெட்னியாச்சு கொண்டாடம் பார்த்தான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுவன மாதிரி ஆயிடும். 1000 தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா, அவர் அப்படியெல்லாம் திட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே. போங்கப்பா, ஹோட்டல் சப்ளையர் சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இந்த பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ என் மனசை பாட்டி கொடுத்துட்டான். மனசை மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மதன், சீக்கிரம் கிளம்புங்க. எங்க கீதா? எங்கயா? சரியா போச்சு. நாளைக்கு நம்ம ஸ்டேஜ் ப்ரோக்ராம் மறந்துட்டீங்களா? இன்விடேஷன் இன்னும் சிலருக்கு கொடுக்கணும். இதானே, நான் வேற எதுவும் நினைச்சேன். நாளைக்கு நம்ம ப்ரோக்ராம் நல்லபடியா அமையணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எல்லாம் நமக்குள்ளதான். சரி, இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? நான் எது கீதா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களே இன்வைட் பண்ணிதானே. ஓகே மதன், எது எப்படி இருந்தாலும் ஓபன் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து ஆட போறோம். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கணும்.
டான்ஸ் முடிஞ்சதும் என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இன்னுமா புரியல மதன்? ஓப்பனா சொல்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மதன். சாரி கீதா, உங்க பிரதர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். உங்களை என்னால நல்ல ஃப்ரெண்டா தான் ஏத்துக்க முடியுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி. என்ன சொல்றீங்க? என் மனசுல ஏற்கனவே ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டேன். கீதா, கீதா, ஏமா அழற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா. ஒண்ணும் இல்லையா? இந்த பாருமா, ஏதோ நடந்திருக்குது, உண்மையை சொல்லு. அண்ணா, மதன் என்ன விரும்பலையா? வேறொரு பொண்ண உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரா? அவ இல்லாம அவரால் வாழ முடியாதா? என்ன மறந்துடன்னு சொல்லிட்டாரு. உன் கூட இவ்வளவு நாள் பழகிட்டு உன்னை அப்படி சொன்னா? அவன் வாழ்வுக்கும் வயிற்றுப்பாட்டுக்கும் வழியமைச்சு கொடுத்ததே நீதானமா? இருக்கட்டும், இனிமே அவன் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு நான் பாக்குறேன். அண்ணா, அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவர் என்ன விரும்பலனாலும் பரவாயில்ல, நல்லா வாழ்ந்து பேரும் புகழோட இருந்தா அதுவே எனக்கு போதும். சேச்சே, உன் விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்காவது நடந்திருக்கேனா? அவன் தான் நன்றியை மறந்துட்டான், அது அவனுக்கு புரிய வைக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாதான். அண்ணா, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பாருமா, அண்ணன் கோபக்காரனை தவிர முட்டாள் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீ கேட்டு எதையாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நீ விரும்புற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமைமா. வழக்கம் போல நீ சந்தோஷமா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா தான். தூங்குமா, படுத்துக்க. நீ இந்த பக்கம் போ, நீ இப்படி போ.
ஜெயதேவ் ஸ்பீக்கிங். சார் நான் பேசுறேன். என்ன அவன் கதையை முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், எங்களை விட அவன் முரணான இருக்கான். நான்சென்ஸ். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அந்த மரண தீர்த்து காட்டுகிறேன். வேண்டாம் வேண்டாம், அவனை எப்படி வழி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க. நீங்க போன்ல பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக ஒரு அப்பாவிய தண்டிக்கிறது நியாயம் இல்ல. என்ன மதன் விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோ அவரை கட்டாயப்படுத்துறது தப்புன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என் மேல உண்மையான பாசம் இருந்தா மதனை ஒண்ணும் செய்யாதீங்க, இதோட விட்டுருங்க. அப்படியா? யாரு மாதிரி? அசப்புல பார்த்தா பொண்ண மாதிரி. எங்க போயிட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. இங்க வாயா. ஐயோ நான் சொன்னேன் சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா, நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்பிரியா அனுப்பிரியா? அனுப்புறேன்டா. அனுப்பிரியா? என்ன பெத்துட்டேன் பாரு, அனுப்பிதான்டா ஆகணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையே. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாத்தியா வீட்டியா கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வாசியா? மாப்பிள நடை போடுங்க, ராஜ நடை. சிரிச்ச முகம். கட்டுறியா இல்லையா? கட்டி மேடம் அடி. சாரிமா, என் தங்கச்சி மேல நான் வச்சிருந்த பாசத்தினால நேத்து உங்ககிட்ட தப்பா நடந்துட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல சார், நீங்க எப்ப கீதா கிட்ட உங்களை வந்து பார்க்க சொன்னீங்களோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஓகே மதன், என்னோட அடுத்த படத்துல நீங்க தான் ஹீரோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்னம்மா சந்தோஷம் தானே? என்ன ராதா, எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபர்தரா ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண போறியா இல்ல? நீ வேறடி, அவ கல்யாணத்துக்குள்ள அடி போட்டுருப்பா. போங்கடி, உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும்னே தெரியல. பேசாம வாங்குறீங்க. ஹலோ ராதா, ஷாப்பிங்க வீட்டுக்கு தானே? நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, நான் நடந்தே போயிடுறேன். பரவாயில்ல வாங்க. லட்சுமிமா, நீங்க சொன்னபடி என் பையன் ரகுவுக்கோ உங்க பொண்ணு ராதாவுக்கோ கல்யாணம் பண்றத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. பொருத்தமான ஜோடிதான், நல்லா படிச்சிருக்காங்க. இருந்தாலும் என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது இல்லையா? ரகு ரொம்ப நல்ல பையன், கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா ஒத்துக்குவான். நீங்க தான் ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். லட்சுமி, இவ்வளவு நாளா நம்ம சேதமா இருந்தோம். இப்ப நம்ம சம்மந்தி ஆக போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா டிபன் ரெடியா? எனக்கு டைம் ஆகுதுமா. அவசரப்படாதடா, இரு கொண்டு வர. இதுக்குதான் சொல்றேன், காலகாலத்துல உனக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு. ஏண்டா ரகு, உன் கல்யாணத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தள்ளி போட சொல்ற? 2-3 இடத்துல பொண்ணு பார்த்தோம், சரியா படல. நீ என்னடானா படிச்ச பொண்ணுதான் வேணும், படிச்ச பொண்ணுதான் வேணும்னு குதிக்கிற. ஏன்பா, நம்ம வீட்டுக்காரர் பரமசிவம் இருக்காரே,
அவர் பொண்ணு ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னவோ அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா? அப்புறம் என்ன, சீக்கிரமா முடிச்சிருவோம். வாமா ராதா, வா வா. என்னம்மா இங்கேயே நின்னுட்ட? நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். வெக்கத்தை பாரு. அம்மா முறுக்கச்சி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? முதல்ல டிஃபனை சாப்பிடு, அப்புறமா முறுக்கச்சி தரேன். வாமா. இப்பவே இப்படி வைக்கப்பட்டா அப்புறம் எப்படியோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சு. அவன் பொண்ணுக்கு வெளியில மாப்பிள்ளை தேடுமா? நீ வீட்டுக்குள்ளேயே விசிட்ட முடிச்சிட்டிய? பரவாயில்லையே, பையன் இன்ஜினியர் தானே? ஆமா அண்ணா, ராதாவுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் நடக்கணும்னு இருக்கிறப்போ அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? இந்த கல்யாணம் சிறப்பா நடக்க உங்க உதவி தேவை. நாளைக்கே தாம்பூலம் மாத்திக்கிறதா இருக்கிறோம். நீங்க கூட இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுவோம். பிடிச்சாலும் பிடிச்ச புளியகும்பா பிடிச்சப்பா. மாமா மாமோய். டேய் மது, அன்னைக்கிளி வந்திருக்கு பாரு. அண்ணக்கிளியா? என்ன விஷயம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நாளைக்கு ராதா அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்க. மாப்பிள்ளை யார் தெரியுமா? மாடி வீட்டுல இருக்கிற இன்ஜினியர் தான். சித்தப்பா உங்களை கூப்பிடலையா? இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? சித்தப்பாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அங்கதான் இருந்தேன். சரி சரி, நான் போறேன் போ. அப்பயே சொன்ன, நீ கேட்டியா? நீ நேசிக்கிற விஷயத்தை தெரிஞ்சாதான்டா ஒரு முடிவுக்கு வருவா. அதை விட்டுட்டு மனசுலயே போட்டு குழப்பிட்டு இருந்தா நீ அவளை நேசிக்கிறேன்னு சொல்லணும், இல்ல ஒரு லெட்டராவது போடணும். இல்ல வாழ்க்கை பூராவும் இப்படியே நீ ஏங்கிட்டு இருக்க வேண்டியதான். நான் சொன்னது சரிதானே? சரி, விஷயத்துக்கு வருவோம். லட்சுமி, பொண்ணை கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வரேன். நல்லா பாத்துக்கப்பா. எப்படி பொண்ணை உள்ள கூட்டிட்டு போமா? மற்ற விஷயங்கள பேசலாமே. பேசுவோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு நாங்க செய்ய வேண்டிய சீர்வரிசைய எங்களால முடிஞ்ச வரையில நல்லபடியா செய்யறோம். மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், பெரிய இடங்கள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் என் தங்கச்சிக்கு உங்க குடும்பத்தில் தான் சம்பந்தம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால ஒரு 40 பவுன் நகையும் 50,000 ரூபாய் ரொக்கமும் ஒரு ஸ்கூட்டர். ஏன்னா பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, அவன் கௌரவ குறைவா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம். எத்தனையோ அறிஞர்கள் இந்த கொடுமையை எதிர்த்து போராடி இருக்காங்க. ஆனாலும் இந்த வரதட்சணை வாங்குறத இன்னும் நம்ம நாட்டில இருந்து ஒழிக்க முடியலையே. இப்ப கூட எத்தனையோ இளம் பெண்களோட வாழ்க்கை இந்த கொடுமையை தாங்க முடியாம பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்க. ராதா, சீமா அப்படி எல்லாம் பேசுற? வாட் ஹேப்பன்ட் யூ? ஒண்ணும் இல்ல மேடம். ஓ, உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வரதட்சணை கேட்டாரா? அவர் கேட்கல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க சொந்தக்காரங்க வரதட்சணை கேட்டாங்க. எங்களுக்கு கொடுக்க வசதி இல்ல, அதனால போயிட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் சொந்தக்காரங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு மேடம். ஆமா ராதா, பண்பையும் பாசத்தையும் விட பணத்தை மட்டும் ஆசைப்படுற குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு நீ என்ன சுகத்தை அடைய போற? கவலைப்படாத. பெண்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது சகஜம்தான். ஏன், நான் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல. நிறைய வரதட்சணையோட தான் எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா பணத்தை மட்டும் ஆசைப்படுற என் கணவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர மறுத்துட்டார். கிடைச்ச பணத்தை எல்லாம் சூதாடியும் குடிச்சுமே தீர்த்துட்டார். மேலும் மேலும் பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி என்னை சித்திரவதைப்படுத்தினார். அவர் கொடுமையை தாங்க முடியாம தான் நான் எங்க அப்பா வீட்டுக்கே ஓடி வந்துட்டேன்.
அப்புறம் அவர் என்ன கூப்பிட வரல, நானும் அவரை தேடி போல. நாள் போக போக தனிமை எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வேலையில சேர்ந்தேன். இப்போ ஓரளவுக்கு மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க கணவரை நினைச்சு நீங்க கவலைப்படுறதே இல்லையா? நான் அவரை பத்தி கவலைப்படல. என் வாழ்க்கையில நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். அதை நினைச்சுதான் இன்னமும் கவலைப்படுறேன். என்ன சொல்றீங்க மேடம்? சின்ன வயசுல என்ன ஒருத்தர் நேசிச்சார், என் காலேஜ் மேட். ஆனா அவர் ஏழை, எங்க ஸ்டேட்டஸுக்கு ஒத்து வராதுன்னு என்ன அவருக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆமா ராதா, உன்னை விரும்புறவனை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி கூடாது? என்னையாவது விரும்புறதாவது? அப்படி யாரு இருக்காங்க மேடம்? ஆமா, அன்னைக்கு ஒரு ஆளை என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சியே. வாட் இஸ் ஹிஸ் நேம்? மதன். எஸ் எஸ், மதன். ஐ ரிமெம்பர். மதனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு அப்பாவி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மதனை அப்பாவின்னு சொன்னியே, ஆனா உண்மையிலேயே அப்பாவி அவ இல்லம்மா, நீதான். உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை உன்னால புரிஞ்சிக்க முடியல. மதன் உன்னை நேசிக்கிறான். இந்த உண்மையை அவன் தான் என்கிட்ட சொன்னான். என்னது? மதன் என்ன விரும்புறாரா? ஆமா ராதா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வெக்கப்பட்டு சொன்னா நீ தப்பா எடுத்துக்குவியோன்னு பயந்து தன் ஆசையை தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு ஒரு தல ராகமா வாழ்ந்துட்டு இருக்கான் மதன். ஆமா ராதா, என் வாழ்க்கையில தான் என்ன விரும்புறவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. நீயாவது இந்த சந்தர்ப்பத்தை எழுந்துராதமா ராதா. மதன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைவனா இருப்பான்.
நாள் கனிந்து மூடிக்கொண்ட இதழை மொட்ட வைத்து பார்க்க வந்தது. தேனை சொட்ட வச்சு ஆட வந்தது. தேனை சொட்ட வச்சு ஆட வந்தது. தேனை சொட்ட வச்சு ஆட வந்தது. அதான் அதான் எங்க போயிட்டான்? மதன், உங்க ஃப்ரெண்ட் மதன் இருக்காரா? இது உனக்கு. திருமதியாக போகும் என் இதய தேவதையே, வாய்ப்புகள் கிடைத்தும் உணர்வை வெளிப்படுத்த முடியாத ஊமை நான். இல்லறத்தை துவக்கப் போகும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்னை இறுதியாக நீங்கள் சந்திக்க விரும்பினால் கடற்கரையில் சந்தியுங்கள். இல்லையேல் என்னை வேறு உலகத்தில் தான் சந்திக்க முடியும். இப்படிக்கு மதன். ஆனாலும் இந்த சின்ன வயசுல அவன் இப்படி பண்ணிக்க கூடாதுப்பா. என்ன விஷயமா இருக்கும்பா? புதுசா என்ன ஒண்ணு சொத்து பிரச்சனையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா காதல் தோல்வியா இருக்கணும். விதி யாரத்தான் விட்டுது.
la 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 la